இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நாம ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சா மட்டும் போதாது. அது கூகுள்ல தேடும்போது முதல் பக்கத்துல வரணும். அது ஒரு தனி கலைன்னே சொல்லலாம். அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக்கி கொடுக்கிறது தான் இந்த ரேங்க் மேத். இது ஒரு ஏஐ டூல். வெப்சைட் வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இது வெறும் சாதாரண பிளகின் கிடையாதுங்க. உங்க வெப்சைட்டுக்கு ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட் மாதிரி கூடவே இருந்து வேலை செய்யும். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்பதான் புதுசா எஸ்இஓ கத்துக்குறீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாவே இருந்தாலும் சரி, இதோட இன்டர்ஃபேஸ் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். கீவேர்ட் தேடுறதுல இருந்து உங்க வெப்சைட் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே இதுல இருக்கு. இதனால நீங்க வேற வேற இடத்துக்கு போய் நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. இதுல மாடுலர் டிசைன் இருக்கு. அதாவது உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதனால உங்க வெப்சைட் ஹேங் ஆகாம செம ஸ்பீடா இருக்கும். உங்க வெப்சைட் கூகுள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கறத இந்த டூல் அப்படியே அச்சு அசல் கண்ணு முன்னாடி காட்டிடும். வெப்சைட்ல எந்த இடம் வீக்கா இருக்கு, எதை மாத்துனா இன்னும் நிறைய பேர் உங்க வெப்சைட்டுக்கு வருவாங்கன்னு இது புள்ளி விவரத்தோட சொல்லிக் கொடுத்துடும். கூகுள் சர்ச் கன்சோல், அனலிட்டிக்ஸ் எல்லாத்தையும் இதோட ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். அதனால எல்லா டேட்டாவையும் ஒரே டேஷ்போர்ட்ல பாத்துக்கலாம். ரேங்க் மேத்க்கு 5-க்கு 3.8 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. இது சூப்பரான டூலா இருந்தாலும் சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தான் செய்யுது. சில நேரங்கள்ல டேட்டா சரியா காட்ட மாட்டேங்குதுன்னும் கூகுள் லிங்க் கட் ஆயிடுதுன்னும் சில பேர் சொல்றாங்க. ஏதாவது டவுட்னு மெசேஜ் பண்ணா பதில் வர கொஞ்சம் லேட் ஆகுது. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம்னு யூசர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் இவங்க அடிக்கடி புது புது அப்டேட்ஸ் கொடுக்கறதாலையும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் இருக்கிறதாலையும் இந்த குறைகள் பெருசா தெரிகிறது இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வெப்சைட்டை கூகுள்ல ரேங்க் பண்ண வச்சு நிறைய பேரை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ரேங்க் மேத் ஒரு செம சாய்ஸ். குறிப்பா நீங்க யோஸ்ட் மாதிரி மத்த டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதுல இருந்து இதுக்கு மாறுறது ரொம்பவே ஈஸி.